2026 ஐபிஎல் ஷெடியூல் வெளியாயிருக்கு. ஸோ முதல் கட்ட ஷெடியூலில் யார் யார் எப்போ விளாட்றா, சிஎஸ்கே யார் யார் கூட எப்போ விளாட்றா, எல்லா அணியுமே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்களா, ஏன் முதல் 20 போட்டிகளுடைய ஷெடியூலை மட்டும் வெளியிட்டிருக்காங்க, மீதி எப்போ வெளியிட போகிறாங்க, இந்த ஐபிஎல் மேட்ச் எப்படி நடந்து எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2026 ஐபிஎல் தொடர் மார்ச் 28ஆம் தேதி இந்தியாவில் கோலாகலமாக தொடங்குது. மொத்தம் 84 லீக் போட்டிகள் நடக்க போகிற இந்த பிரீமியர் லீக் 19வது பிரீமியர் லீக்காக கோலாகலமாக இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்தியாவில் 5 மாநிலங்களில் எலெக்ஷன் ஐபிஎல் நடக்கக்கூடிய சமயத்தில் நடைபெறதுனால எலெக்ஷன் தேதி 5 மாநிலங்களில் அறிவித்ததுக்கு பிறகு மீதமுள்ள ஷெடியூலை அறிவிக்க போகிறாங்க ஐபிஎல் நிர்வாகம். ஸோ ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட்ட முதல் 20 நாள் ஷெடியூலை பார்த்துருவோம். முதல் மேட்ச் ஆர்சிபியுடைய ஹோம் கிரவுண்டான பெங்களூர் மைதானத்தில் நடக்க போகுது. 2025ஆம் ஆண்டு ஆர்சிபி கோப்பையை வெற்றி பெற்றதுனால முதல் ஓப்பனிங் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் ஆர்சிபி கூட எஸ்ஆர்ஹெச் மோதுறாங்க. இந்த மேட்ச் மார்ச் 28ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்குது. ரெண்டாவது மேட்ச் மும்பையில் நடக்குது. மும்பையும் கொல்கத்தாவும் மும்பையில் உள்ள வான்கடே மைதானத்தில் மார்ச் 29ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு மோதுறாங்க. ஸோ மும்பை அணி விளையாட போகிற முதல் மேட்ச் கொல்கத்தா கூட, கொல்கத்தா விளையாட போகிற முதல் மேட்ச் மும்பை கூட. மும்பையோட ஹோம் கிரவுண்டில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ மூன்றாவது மேட்ச் சென்னை அணி விளையாட போகிறாங்க ஆர்ஆர் கூட. இந்த மேட்ச் ஆர்ஆருடைய ஹோம் கிரவுண்டான கவுகாத்தியில் நடக்குது. இந்த மேட்ச் மார்ச் 30ஆம் தேதி இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு கவுகாத்தியில் சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் விளையாட போகிறாங்க. அடுத்தது 4வது மேட்ச்சில் பஞ்சாபும் குஜராத்தும் விளையாடுறாங்க. இந்த மேட்ச் பஞ்சாபோடைய 2வது ஹோம் கிரவுண்டான நியூ கவுகாத்தியில் மார்ச் 31ஆம் தேதி இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு நடக்க போகுது. 5வது மேட்ச்சில் டெல்லியும் லக்னோவும் விளையாட போகிறாங்க. இந்த 5வது மேட்ச் லக்னோவுடைய ஹோம் கிரவுண்டான லக்னோ மைதானத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு நடக்க போகுது. 6வது மேட்ச் கொல்கத்தா மைதானத்தில் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் கொல்கத்தாவும் எஸ்ஆர்ஹெச்சும் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்ததாக 7வது மேட்ச்சில் சென்னையும் பஞ்சாபும் சென்னை மைதானத்தில் விளையாட போகிறாங்க. சென்னை அணி அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் முதல்ல பஞ்சாப் கூட இந்த மேட்சை எதிர்கொள்கிறாங்க. இந்த மேட்ச் ஏப்ரல் 3ஆம் தேதி இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கத்தில் பஞ்சாபும் சிஎஸ்கேவும் மோதுறாங்க. அடுத்ததாக 8வது மேட்ச் டெல்லி மைதானத்தில் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் டெல்லியும் மும்பையும் மோதுறாங்க. இந்த மேட்ச் இந்திய நேரப்படி ஏப்ரல் 4ஆம் தேதி 3:30 மணிக்கு பகல் போட்டியாக நடக்குது. அடுத்ததாக 9வது மேட்ச் குஜராத் அணி விளாட்றாங்க. குஜராத் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான அகமதாபாத் மைதானத்தில் விளாட்றாங்க. இந்த மேட்ச்சில் குஜராத்தும் ஆர்ஆரும் இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி மோதுறாங்க. அடுத்ததாக 10வது மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சும் லக்னோவும் விளாட்றாங்க. இந்த மேட்ச் ஹைதராபாத் மைதானத்தில் நடக்குது. இந்த மேட்ச் இந்திய நேரப்படி பகல் 3:30 மணிக்கு பகல் போட்டியாக ஏப்ரல் 5ஆம் தேதி நடக்குது. அடுத்ததாக 11வது மேட்ச் சென்னை அணி ஏப்ரல் 5ஆம் தேதி ஆர்சிபி கூட விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் ஆர்சிபியுடைய ஹோம் கிரவுண்டான சின்னசாமி மைதானத்தில் நடக்க போகுது. இந்த போட்டி ஒரு வேறு லெவல் போட்டியாக இருக்க போகுது. ஸோ ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பெங்களூர் மைதானத்தில் இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி நடக்குது. அடுத்ததாக 12வது மேட்ச் கொல்கத்தா மைதானத்தில் கொல்கத்தாவும் பஞ்சாபும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் ஏப்ரல் 6ஆம் தேதி இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடக்குது. அடுத்ததாக 15வது மேட்ச் கவுகாத்தி மைதானத்தில் நடக்குது. இந்த மேட்ச்சில் ஆர்ஆரும் மும்பையும் மோதுறாங்க. இந்த மேட்ச் இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்குது. அடுத்ததாக 14வது மேட்ச் குஜராத்தும் டெல்லியும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் டெல்லி மைதானத்தில் ஏப்ரல் 8ஆம் தேதி இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு நடக்க போகுது. அடுத்ததாக கொல்கத்தாவும் லக்னோவும் 15வது மேட்ச்சில் மோதுறாங்க. இந்த மேட்ச் கொல்கத்தா மைதானத்தில் நடக்க போகுது. இந்த மேட்ச் 9ஆம் தேதி 7:30 மணிக்கு நடக்க போகுது. அடுத்ததாக 16வது மேட்ச்சில் ஆர்ஆரும் ஆர்சிபியும் கவுகாத்தி மைதானத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு மோத போகிறாங்க. அடுத்ததாக 17வது மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சும் பஞ்சாபும் நியூ கவுகாத்தி மைதானத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி பகல் போட்டியாக 3:30 மணிக்கு விளையாட போகிறாங்க. ஸோ அடுத்ததாக 18வது மேட்ச்சில் சிஎஸ்கேவும் டெல்லியும் சென்னை மைதானத்தில் ஏப்ரல் 11ஆம் தேதி 7:30 மணிக்கு விளையாட போகிறாங்க. சென்னை அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 2வது மேட்சாக டெல்லி கூட விளையாட போகிறாங்க. அடுத்ததாக 19வது மேட்ச்சில் லக்னோ மைதானத்தில் லக்னோவும் ஜிடியும் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச் ஏப்ரல் 12ஆம் தேதி பகல் போட்டியாக 3:30 மணிக்கு நடக்க போகுது. ஸோ
20வது மேட்ச் மும்பை மைதானத்தில் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் மும்பையும் ஆர்சிபியும் ஏப்ரல் 12ஆம் தேதி இரவு போட்டியாக 7:30 மணிக்கு மோத போகிறாங்க. ஸோ முதல் கட்டமாக ஐபிஎல் நிர்வாகம் இந்த 20 போட்டியுடைய அட்டவணையை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 5 மாநில எலெக்ஷன் தேதி அறிவித்ததுக்கு பிறகு மீத ஷெடியூலையும் ஐபிஎல் நிர்வாகம் அறிவிச்சிருவாங்க. ஸோ இந்த ஷெடியூல் படி அனைத்து அணியும் முதல் கட்டமாக 4 போட்டிகள் வந்து விளையாடுறாங்க. அதில் 2 போட்டி அந்தந்த அணியுடைய சொந்த மைதானத்திலையும், இன்னும் 2 போட்டி எதிரணியுடைய சொந்த மைதானத்திலையும் விளையாட போகிறாங்க. அதன்படி தான் இந்த ஷெடியூல் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மீத ஷெடியூலை எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம் வந்து அறிவிச்சிருவாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி 2026 ஐபிஎல் ஃபைனல் மே முதல் வாரம் இருக்குன்னு வந்து தகவல் வெளியாயிருக்கு. இதில் சென்னை அணி 4 போட்டியில் 2 போட்டி பிற மைதானத்திலையும், 2 போட்டி சென்னை சேப்பாக்கத்திலையும் விளையாட போகிறாங்க. அதே போல் தான் ஆர்சிபியும் மும்பையும். மேலும் ஆர்சிபி விசஸ் மும்பை மேட்ச், அதே போல் சிஎஸ்கே விசஸ் ஆர்பி மேட்ச் இந்த ஷெடியூலில் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்சை இன்னுமே ரிவீல் பண்ணலை. ஸோ அதை அடுத்த கட்ட ஷெடியூலில் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ 2026 ஐபிஎல் முதல் கட்ட ஷெடியூல் வெளியேறுது. இதை பற்றி என்ன நினைக்கிங்க? 2026ல் உங்களுடைய ஃபேவரட் அணி கோப்பையை வெற்றி பெறுமா? இந்த ஷெடியூலில் எந்த போட்டிக்கு நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.